டிவிகேவினுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது இப்பதான் தெரியுது. ஆட்சியில பதவி வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவன் வேலை செஞ்சான் அப்படின்னா அந்த இன்டென்ஷனவே நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். குறைஞ்சபட்சமா சில கோடிகளாவது செலவு பண்ண வேண்டிய கட்டாயம். அப்படிதான் தேர்தல் முறை இருக்கு. அதனால விஜய தாவேகாவோ நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு தேர்தல் சூழல் அப்படித்தான் இருக்கு. இதுல நாங்கெல்லாம் எளியவர்கள், நாங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள், குரலற்றவர்கள் அப்படின்னு இந்த வாய்ச்சவடால அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் எரிச்சல மூட்டக்கூடியதாக, அந்த முரண்பாட அப்பட்டமா வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த 3 வாரமும் ஒரு பாசிட்டிவா கியர் பண்ணிட்டு போனா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை மறுக்க முடியாது. இப்ப அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்துட்டு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டுட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ தாவேகா அதாவது டிவிகே விஜய் வந்து நேற்று வேட்பாளர்கள் அறிவிச்ச உடனே அந்த அறிவித்த இடத்திற்கு வெளியே வந்து ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. நாங்க எங்களுக்கு வந்து நேர்காணல் நடத்தல, எந்த அடிப்படையில இந்த வேட்பாளர்கள் நியமனம் வேட்பாளர் அறிவிச்சாரு அப்படிங்கறதே தெரியலன்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு. நாங்க கட்சிக்காக கடுமையா உழைச்சிருக்கிறோம், வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சீட்டு தரோம், நீங்க வந்து தொகுதியில இறங்கி வேலை பாருங்க, மக்களுக்காக பாடுபடுங்க அப்படிலாம் சொல்லியும் நாங்கள் உழைத்துமே எங்களுக்கான சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய தொகுதிகள்ல வந்து எழுந்திருக்குது. ஆமா, அதான் இது தாவிகாவினுடைய இந்த டிவிகேவினுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது இப்பதான் தெரியுது. அல்லது அந்த டிவிகே கட்சி அப்படின்ற இதுல ஒரு லாஃப்டியான ஒரு உன்னதமான ஒரு கனவு இருந்திருக்கலாம் கட்சி தலைவருக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ இருக்கலாம். ஆனா அது நடைமுறை செயலாக்கம்னு வரும்போது அவங்களுடைய இயலாமை அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு ஆணவம் அப்படின்ற அளவுல நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உண்மையில என்னன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அட் ஃபேஸ் வேல்யூ நம்ம பார்க்கும்போது தாவேகா அவங்க டிக்ளேர் பண்ணது இருக்கு இல்லையா, முதல் மாநாட்டிலேயே அவர் சொன்னாரு, இது வந்து செக்யூலர் டெமோக்ராட்டிக் ஐடியாலஜிஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் பெருசா சொன்னார் அவரு. இதுல செக்குலர் வேல்யூஸ், மக்கள் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், இந்த சமூக நீதி, சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், அதை பற்றியும் கூட நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பல கொள்கைகளை முன்வைச்சு அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5-6 பேரை சொல்லிட்டு, முதல்ல ஒரு 5 பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேரை ஆட் பண்ணி அப்புறம் இப்போ இப்போ அப்பப்ப சேர்த்துக்கிட்டே தான் வர்றாரு. அந்த கொள்கை தலைவர்கள் அதிகமாகிக்கிட்டே போறாங்க. இப்ப கடைசி ஜெயலலிதா வரைக்கும் வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சி செயல்படுறது எப்படி அப்படிங்கும் போது அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து கட்சிக்குள்ள பதவி கொடுக்கறதுக்கே இந்த மாவட்டம், ஒன்றியம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படி கட்சியில இந்த மாவட்ட செயலாளர் தலைவர் பதவி கொடுக்கறதுக்கு, அப்புறம் வெவ்வேறு அணிகளுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் பதவி கொடுக்கறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே கூட பணம் வாங்கிட்டு போட்டாரு. இப்போ புசி ஆனந்த் அல்லது மற்றவங்க அங்க பணம் பொருளுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேச்சு வந்துச்சு. ஒரு தடவை விஜயே அதுல டைரக்டா இன்டர்வியூ பண்ற, அது எல்லாமே நம்ம நடந்த விஷயங்கள் தான். இப்ப இப்படி ஒரு பேச்சு வர்றது மாதிரி இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு புதுசா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான அமைப்பு கொண்டு வர்றாங்க, கண்ட்ரோல் இருக்குது அதுல, ஒரு அதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப அந்த கான்டெக்ட்ல தான் இப்போ இந்த சீட் அலோகேஷனையும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் இவங்க செலக்ட் பண்ணி சீட்டு கொடுத்துருக்குறாங்க, ஏன் அவங்களுக்கு உசுர கொடுத்து வேலை செஞ்ச தொண்டர்கள் பல பேருக்கு அவங்க எதிர்பார்த்து வேலை செஞ்சிருக்காங்க. அதுவே தப்பு. இவருடைய ரசிகர்களே நான் வந்து எனக்கு ஒரு பதவி வேணும், கட்சியில பதவி வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவன் வேலை செஞ்சான் அப்படின்னா அந்த இன்டென்ஷனவே நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கு. அதனால அவங்க எல்லாருமே விஜய் மேல இருக்கக்கூடிய அன்புனால வேலை செய்யலன்னு அர்த்தமாயி போயிருது இல்லையா. அத பதவிக்காக இதுக்காக அந்த மாதிரி தானே, அதுக்காக தான் இவன் வேலை செஞ்சிருக்கான்னு அர்த்தமாயிருது. அதனால இந்த போராட்டம் நடத்துனாங்க இல்லையா, அவங்களையுமே நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டுட்டு அடுத்து என்னன்னா ஏன் அவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தேர்தல் அரசியல்னு வந்துட்டாலே அதுல பொருட்செலவு இருக்கு, பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு.
மினிமமா பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு தேர்தல் ஆணையமே ஒரு 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம்ன்றாங்க. சட்டப்படி 40 லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட். அப்போ 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு 40 லட்சம் செலவு பண்ற அளவுக்கு அங்க வேலைகள் இருக்கா? போய் அந்த இது மாதிரி மக்களை போய் சந்திக்கிறது, கொள்கையை அறிவிக்கிறது, மக்களுக்கு அறிவிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில 40 லட்சம் செலவு பண்ணி கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்றது தெரியல எனக்கு. ஏன்னா எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த போன் மூலமாகவே நிறைய விஷயங்களை மொபைல்ல நம்ம கடத்திட முடியும். அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இந்த தேர்தல் ஆணையமுமே கூட அவங்களுடைய நடவடிக்கைகளை, செயல் திட்டங்களை மறுபரிசீலனை செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ஏத்தது மாதிரி மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டிஜிட்டல் யுகத்துல உங்களுக்கு 40 லட்சம் செலவு பண்ணித்தான் ஒரு கேண்டிடேட்டை நீங்க மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தணும். அந்த தொகுதியில பண்ணணும். இந்த கட்சியினுடைய கொள்கையை அந்த தொகுதியில கொண்டு போறதுக்கு இவ்வளவு பணம் 40 லட்சம் செலவாகும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. உதாரணம் இந்த நாம் தமிழர்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த தொகுதியிலையும் 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்றது மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிக்கிற இடங்கள்ல பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இப்ப சீமான் நிக்கிறதுனால அவர் எப்படி ஜெயிச்சே ஆகணும்ன்ற இதுல அதிகமா செலவு பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பொதுவா அப்ப கம்யூனிஸ்டுகள் அவங்க நிக்கக்கூடிய தொகுதிகள்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா அவங்க செலவு பண்ணது கிடையாது. ஏன்னா நீங்க மக்களுக்கு வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுக்குறீங்க, அதாவது இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களை கவனிக்கிறது, அந்த மாதிரி போகாத வரைக்கும், அல்லது உங்களால உங்க சக்திக்கு ஏத்தது மாதிரி சின்ன அளவுல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த இவ்வளவு பணம் தேவைப்படலாம். மற்றபடி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிற அந்த தொகையே அதிகமான தொகையா தான் இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் போட்டியில எப்படி ஜெயிக்கணும்ன்றதுக்காக அடுத்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறதுனால ஒரு முதலீடு அப்படி முதலீடு செய்யறது எப்படியாவது இதுல ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து அதை விட பல மடங்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் இருக்குன்னு நம்புறதுனால இவங்க எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை விரயம் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சுழலுக்குள்ள மாட்டி இருக்குது நம்முடைய தேர்தல் முறை. இப்படி இருக்கிறதுனால அவைக்காவை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணும்போது அப்போ திமுக, அதிமுக இந்த அணிகள் பணக்கார அணிகள் அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. இப்போ வந்து உள்ளே சொல்றாங்க இந்த ஊழல்ல இவ்வளவு இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடின்றாங்க. இது ஏற்கனவே செஞ்ச பணத்துல பதுக்கி வச்சிருக்கிற பணம் அதிமுக சைட்ல பாத்தீங்கன்னா அத்தனை கோடி, அத்தனை ஆயிரங்கள் கோடி, லட்சங்கள் கோடின்னு பேசுறாங்க. இப்ப இவங்க கூட தாவேக்கான்ற ஒரு புதிய இளம் கட்சியிலிருந்து சார்பா போட்டியிடக்கூடியவங்க மோதணும் அப்படின்னா அவங்க செலவு பண்றதுல 10ல ஒரு பங்காவது இவங்க செலவு பண்ணணுமா இல்லையா? அதிமுக, திமுக அந்த அணியினர் செலவு பண்ற பணத்துல 10ல ஒரு பங்காவது இவங்க செலவு பண்ணணும். அப்ப 10ல ஒரு பங்காவது செலவு பண்ணணும்னா இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 10 கோடியில இருந்து 20 கோடி வரைக்கும் செலவு பண்ண போறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அப்போ ஒரு 20 கோடி இவங்க செலவு பண்றாங்க, இங்கிட்டு ஒரு 20 கோடி. நான் குறைச்சு சொல்றேன், குறைச்ச அளவுல 20 கோடி 20 கோடி 50 கோடி வரைக்கும் போகும்ன்றாங்க இந்த தடவை. இப்ப அவ்வளவு போகும்போது இவங்க குறைஞ்சபட்சம் 1 கோடி 2 கோடியாவது செலவு பண்ணணும்ல. அப்ப செலவு 1 கோடி 2 கோடியாவது செலவு பண்ற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க அவங்கள தானே செலக்ட் பண்ண முடியும். இல்ல அப்ப மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மாற்றுன்னு சொல்றதுல அவங்க செய்றதே நான் செய்யறேன் அப்படிங்கிறப்ப அதுல மாற்று இல்ல. இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு 234 தொகுதிகளுக்கும் நானே அந்த காப்பாளர்களை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அது எல்லாருமே வந்துட்டு பணம் செலவழிக்கக்கூடியவர்களை தான் அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார். ரொம்ப கவனிச்சு அவரே உற்று நோக்கிதான் அந்த வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாரு. அப்ப செலவு பண்ணக்கூடியவங்கள பண்ணிருக்கீங்க. அதே நாம் தமிழர் கட்சி வந்துட்டு மாற்றா வந்துட்டு இந்த அளவுக்கு வசதி படைத்தவர்களோ தொழிலதிபர்களோ வந்து அவங்க வந்து தேர்வு செய்யல. அதுதான மாற்று. இவர் வந்து நீங்க செய்யறது இருமுனை போட்டிங்கிறது, அவங்க செய்யறத நானும் செய்யறேன், அதுதான் வந்து தாவேக்காவுடைய போட்டியா? அவர் வாய்க்கு வாய் சொல்றாரு இருமுனை போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. இது மாதிரி விஷயங்கள் தான் 2 பேருக்கும் இடையான போட்டியா? இல்ல இப்ப நீங்களும் நானும் பேசுறத பார்த்தா இவங்க 2 பேரும் நாம் தமிழர் கட்சி சொம்புடா நம்ம வந்து அப்ஜெக்டிவா பேசுறோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில
இருக்கிற அந்த அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒப்பிடும் போது இந்த நாம் தமிழரை ரெஃபர் பண்றோம். மற்றபடி நாம் தமிழர் மேல தனிப்பட்ட விதத்துல ஆர்வமோ அக்கறையோ அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பகேண்டா பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் துளியும் நமக்கு கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது கண்டிப்பா நீங்க காமெண்ட்ஸ்ல பாருங்க, இது ரெண்டுமே நாம் தமிழர். இந்த 200 ஊபிஸ் இப்ப வந்து நாம் தமிழருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஊபின்னா இதை சொல்லுவாங்க திமுகவை, இதுக்கு நாம் தமிழர் சொம்புன்னு பாங்களோ என்னவோ தெரியல. சரி, அந்த மாதிரி நான் சொல்றதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். பட் சொன்னா சொல்லட்டும், பரவாயில்ல, அதனால நம்ம அப்செட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப பாயிண்ட், இவரு விஜய் அவரே சொந்தமா தனியா ஒவ்வொரு கேண்டிடேட்டா பார்த்து 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 ஒருவேளை அரை தூக்கத்துக்கு நைட் டே அடுத்த நாள் முந்தின நாள் ஒரு கட்சியை விட்டுட்டு வந்தவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்ட்டு ராத்திரி பூரா தூங்காம முழிச்சிருந்து அவர் வந்து பார்த்து பார்த்து செஞ்சதுனால சில ஓவர் சைட், சில ஸ்லிப்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்லிப் ஆனாலும் 1-2 தானே ஆயிருக்கணும், இவ்வளவு பல்காலாம் ஆயிருக்க கூடாது. பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது நான் சொன்னது மாதிரி தான். அதாவது அவங்க குறைஞ்சபட்சமா சில கோடிகளாவது செலவு பண்ண வேண்டிய கட்டாயம், அப்படிதான் தேர்தல் முறை இருக்கு. அதனால விஜய தாவிகாவோ நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு தேர்தல் சூழல் அப்படிதான் இருக்கு. இப்போ அதுக்கு ஏத்தது மாதிரி அவர் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்ன, அப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுல நாங்கெல்லாம் எளியவர்கள், நாங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்கள், குரலற்றவர்கள் அப்படின்னு இந்த வாய்ச்சவடால அடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் எரிச்சல மூட்டக்கூடியதாக, அந்த முரண்பாடை அப்பட்டமா வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து ரொம்ப ஆப்வியஸா வெளியில தெரிய வருது. அப்படி சொல்லாம பேசாம நாங்க வந்து பார்த்தோம், கேண்டிடேட்ஸ் இது பண்ணிட்டோம், தேர்தலில் நிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா ஓகேயா இருக்கும். ஆனா இவங்க இந்த ரெட்டோரிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த சவடால் பேச்சு, எளியவர் குரலற்றவர்களுடைய குரலாம், எளியவர்களுடைய பிரதிநிதிகளாம், எல்லாருமே ஏழை எளிய மக்களை வாங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. நமக்கு தெரிஞ்ச அவரு அந்த சீனா அந்த கேண்டிடேட்ஸ் இதுல அறிமுக கூட்டத்துல ரொம்ப சென்டிமெண்டா ஆனது வந்து அவருக்கு வேலை செய்யக்கூடிய டிரைவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது. அத அப்படியே இந்த வழக்கமா இந்த இது இருக்குது பாத்தீங்களா, டிவில எல்லாம் அந்த சூப்பர் சிங்கரு, பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்களை பத்தி எல்லாம் அப்படி இது பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கொண்டு வந்து வச்சு இது வச்சு அப்படி இந்த மாதிரி பின்னணியில இருந்து இவர் வந்திருக்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை, ஒரு கம்போனன்ட்டை உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு கண்ணீரை வரவழைக்கிறது மாதிரி, இதயத்தை தொடுறது மாதிரி, மூவ் பண்றது மாதிரி அப்படி இருக்கும். ஏறத்தாழ அப்படி ஒரு சென்டிமெண்டான ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஈவெண்ட் தான் அவரு கீழே விழுந்து காலில் விழுந்து அப்படி எந்திரிச்சு ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே ஐயோ கண் கலங்கி, அதெல்லாம் ஓவர் சென்டிமெண்டலைஸ்டு, ஓவர் சினிமடைஸ்டு ஒரு அரசியல் மேடையில. ஆனா இன்னைக்கு அதுதான் அரசியலாகவும் இருக்கு. அந்த ஒரு பையன் அவரு, அது மாதிரி சில பேர் இருக்கலாம். இதுல ரொம்ப வெளிப்படையாக மக்கள் முன்னால டிஸ்பிளேக்கு வைக்கப்பட்டது இந்த டிரைவருடைய பையன். இப்ப நமக்கு அந்த டிரைவருமே அவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? அந்த டிரைவர் யாருக்கு டிரைவரா இருக்கிறாரு? உச்சபட்ச நடிகர் விஜய், உச்ச நடிகர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடுத்து இன்றைக்கு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய முதன்மை சக்தின்றார், மாற்று சக்தின்னு அவர் சொல்றது இல்ல, முதன்மை சக்தின்னு தான் அவர் சொல்லுவார் விஜய். அப்போ அந்த முதன்மை சக்தியினுடைய தலைவர், ஃபவுண்டர், இப்போ இந்த மாதிரி உச்ச நடிகராக இருந்து இன்றைக்கு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் வீட்டுல டிரைவராக வேலை செய்யக்கூடியவருக்கு என்ன சம்பளம் நீங்க கொடுப்பீங்க? சாதாரண இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கிராம சூழ்நிலையில இந்த காட்டுலதான் நான் தெரியுறேன். இங்கேயே அவசரத்துக்கு நம்ம ஆக்டிங் டிரைவர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு வரணும்னாலே ஒரு 1500 ரூபாய் பிளஸ் ஒரு 200 rupees ஃபுட் அலவன்ஸ், 1500 ரூபாய் 1700 ரூபாய் செலவாகுது டிரைவருக்கு. குறைஞ்சது 1500 வச்சுக்கோங்களேன். 1500 ரூபாய்னா இப்ப மாச சம்பளமா நீங்க ஒருத்தர டிரைவரை வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 45,000 ரூபாய் வருது குறைஞ்சது. இது வந்து ஒரு புதுசா வந்து சேரக்கூடியவங்களுக்கு. இப்போ சிட்டின்னு சொல்லும் போது அங்க வந்து அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் அப்படின்னு எல்லாம் நம்ம கொடுக்கணும்.
ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு டிரைவரா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50,000 60,000 வரணும். 60,000 70,000ன்றது வரணும். இப்போ எதை விடுங்களேன், இப்போ நம்ம இது கவர்மெண்ட் பஸ் இருக்குது இல்ல, தமிழ்நாடு போக்குவரத்து துறையில போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பஸ்ல அந்த பஸ் டிரைவருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிரைவருக்கு 60,000 70,000 எனக்கு தெரிஞ்சு 80,000 90,000 1 லட்சம் வரைக்குமே சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. சீனியர்ஸ் 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள்லாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பென்ஷன் ஸ்கீம் அந்த ஸ்கீம் நிறைய அலவன்ஸ் என்னென்னமோ இருக்கு. பிஎஃப்ன்றாங்க என்ன பேர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு அரசு துறையில அதுவும் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு டிரைவருக்கு அவ்வளவு சம்பளம்னா, இது உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு டிரைவரா இருக்கிறவருக்கு கண்டிப்பா 60,000 1 லட்சம் அப்படின்னு இருக்கணும். அதானே அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏத்தது மாதிரி அதுக்கு காம்பரபிளா இருக்கணும்ல, அதற்கு இணையாக இருக்கணும்ல. அப்படி பார்த்தோம்னா அப்படி அவ்வளவு சம்பளம் இருக்கணும். 50,000 வச்சுக்கிடுவோம்ப்பா. 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய அவ்வளவு கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து சமத்துவம் நீதி நியாயத்தோட நடக்கலன்னு அர்த்தம். இந்த மினிமமா ஒரு 50,000 ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கல, அதுவும் இத்தனை வருஷம் கூடவே இருக்கிறவருக்கு, பல வருஷங்கள் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க ஒரு 50,000 சம்பளம் கொடுக்கல, ஒரு வீடு குவார்டர்ஸ் ஒண்ணு நீங்க கொடுக்கல, அதுக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்னா நீங்க நியாயமா நடந்துக்கிறலன்னு தான் அர்த்தம். there is no justice. வந்து வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை நீங்க அவங்களுக்குரிய டிக்னிட்டியும் மினிமம் வேஜஸும் நீங்க சேலரியும் ஒரு டீசென்டான சேலரி இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்ப அது கூட நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்படி ஒரு தலைவராக ஒரு உயர்ந்த பெரிய மனிதராக இருக்க முடியும்? அதனால நம்ம விஜய் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா நல்ல சேலரி தான் கொடுத்திருப்பாரு. இப்போ ஒரு 50,000 70,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல ஒரு ஏழைங்க மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்து பின்னணியில இருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு தான் நீங்க வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க. அவர் ஒன்றும் பெருசா நம்ம இங்க போய் இந்த கூலி வேலை செய்யறது இந்த மீன் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிடையாது. அதுவே அவ்வளவு ஓவரா சென்டிமெண்டலைஸ் பண்ணி நீங்க போட்டு சீன் போட்டு காட்டணும். மத்தபடி அந்த இதுல மேடையில் அமர்ந்து 234 பேரு பிளஸ் இங்க ஒரு 30 பேர் பாண்டிச்சேரியில அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பெருசா அவங்க பின்னணி எல்லாம் மனசை தொடக்கூடியது மாதிரியான பின்னணி கிடையாது. பரவாயில்ல நம்மள மாதிரி ஒரு ஏழை வந்துட்டான் அப்படின்ட்டு. இந்த ராஜ்மோகன் எல்லாம் இருக்கிறாப்புல அவர் தான் இந்த அடிக்கடி இந்த வார்த்தை ஜாலம் எல்லாம் பண்ணக்கூடியவர். அவர் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமலாம் முடிச்சுட்டு கிடக்குறாரு. அப்படிப்பட்ட குடும்பமா அது? நாங்க இப்படி பேசுறீங்க? அதுக்கப்புறம் இந்த ஐஆர்எஸ் வேலையவே விட்டுட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரெல்லாம் தேர்தல் ஆரம்பிக்கிற முத நாள்லயே பிடிபட்டுச்சு. அவரு பரிசு பொருட்கள்லாம் அவ்வளவு தூரம் பதுக்கி வச்சிருந்தது. இப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஏழை எளிய மக்கள், குரலற்றவர்கள், விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் பமாத்து பண்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்குது. மக்கள் எல்லாருக்குமே இப்ப தெரியுதுப்பா இந்த விஷயம். இந்த ஹார்ட்கோர் டிவிகேஎன்ஸ் அந்த தாவிகாவுடைய விஜய் ரசிகர்களுடைய அந்த ஹார்ட்கோர் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்கள தவிர மத்த எல்லாருக்குமே இந்த முரண்பாடு வந்து பட்டவர்த்தனமா தெரியத்தான் செய்யுது. அதனால இவங்க சவடால் பேசுறதை குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அந்த அணுகுமுறையை கொண்டு போனா இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கரெக்டா 3 வாரம் தான் இருக்கு. இந்த 3 வாரமும் ஒரு பாசிட்டிவா கியர் பண்ணிட்டு போனா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை மறுக்க முடியாது.